ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் ஆலினால் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் வீட்டை பூட்டி போட்டுட்டு ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு அவுட்டிங் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம ரிட்டன் வர வரைக்கும் நம்ம வீட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2-3 மாதம் வீட்டை பூட்டி போட்டுட்டு வெளியூர் போகிறீங்க ஒரு ட்ரிப்புக்கு, இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு தங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறப்ப நம்ம மளிகை ஜாமான் ஆகட்டும், நம்ம வீட்டு திங்ஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் கழுவி நம்ம ஒரு சாக்கில் போட்டு கட்டிட்டு போயிட்டோம்னா திரும்ப நம்ம வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம ஷெல்ஃபில் துணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கார்ட்போர்ட் போட்ட ஷெல்ஃபாக இருந்தால் நீங்கள் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண தேவையில்ல. ஆனால் நம்ம ஓப்பன் ஷெல்ஃப்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம சாக்கில் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அந்த மாதிரி கேப்புக்கு நம்ம போயிட்டு வரும்போது அதை டஸ்ட் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி பாத்திரம்லாம் கூட எது நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் இந்த மாதிரி ஷெல்ஃபில் நம்ம கட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா கழுவி நமக்கு வந்த டயர்டில் உடனே நம்மளால் எல்லாத்தையும் கழுவி வேலை செய்ய முடியாது. ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கீழ் ஷெல்ஃபில் எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது பூச்சி எதாவது வந்தால் கூட கீழ் ஷெல்ஃபில் நம்ம எதுவுமே வைக்காமல் போனோம்னா எந்த பூச்சிப்பட்டும் அடையாது. அந்த மாதிரி நம்மளோட கிரைண்டரு, மிக்சி இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்க முடியல. வாஷிங் மிஷின் இதெல்லாம் நாங்கள் தனியாக ஏறக்கட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலே நம்ம துணி போட்டு மூடிட்டு போயிட்டோம்னா திரும்ப நம்ம வரும்போது டஸ்ட் இருக்காது. எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோடனே மூட்டையை பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க திங்ஸை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கழுவி கமத்தி வச்சுட்டு போயிடுங்க. கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் சிலிண்டர்லாம் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வெளியில் வச்சுட்டு டஸ்ட்பின் முதற்கொண்டு நம்ம எல்லாத்தையும் இப்படி க்ளீனாக வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்தோடனே வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு மேலே நான் ஒரு கவர் போட போகிறேன். நான் அதை உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். கேஸ் அடுப்பு மேலே முதற்கொண்டு எதெல்லாம் நம்ம ஓப்பனில் இருக்குதோ எல்லாத்து மேலேயும் நம்ம கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா வந்தால் நமக்கு டஸ்ட்டே இருக்காது. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு ரெகுலராக நம்ம வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சிங்குக்கு கீழே இந்த மாதிரி ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கடப்பாக்கல் நான் அதுக்கே வச்சிருக்கேன். இந்த மாதிரி கல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சிங்கோட அந்த ரோப்பை ஒரு கிண்ணம் ஏதாவது வச்சு அதில் நீங்கள் அதில் டிப் பண்ணிட்டு போயிடுங்க. இது இந்த சிங்கு கீழே மட்டும் இல்லை, பாத்ரூமில் ஜலதாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் 2 கல் அந்த மாதிரியாக நம்ம வச்சு மூடிட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த விதமான விஷஜந்து பூச்சி எதுவுமே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகாது. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வரும்போது கூட நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ரூமாக பார்த்து தான் திறக்கணும். ஏன்னா 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அந்த மாதிரி வெளியே போயிட்டு வரவங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நம்ம ஃபேன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேன் கூட இந்த மாதிரி நம்ம ஏதாவது தட்டி போட்டு அடைச்சி வச்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலி அங்கே கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் மூவபிள் கிளாஸ், அதனால தான் நாங்கள் இது போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன காரிடார் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னோட வீடியோவில். ஸோ சிலிண்டர் மட்டும் இங்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டை ஒரு ப்ரீ பிளான்டாக நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு போயிட்டு எத்தனை மாதம் கழித்து வந்தாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்ல. திரும்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து புதுசு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சாமி கூட நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சு ஸ்க்ரீன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். நீங்கள் நினைக்கலாம் இது என்னங்க இது வீடை காலி பண்ணுற மாதிரி வச்சுட்டு போகிறீங்கன்னா, இது அப்படி கிடையாது. நம்ம போயிட்டு கொஞ்சம் லாங் டைம் எடுத்துட்டு நம்ம வரும்போது நம்ம திங்ஸ் எதுவுமே பாழாகாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டிவி கூட நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒயர் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி நம்ம இறங்கி போனோன்னே நம்மளோட மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, மீட்டர் பாக்ஸ், அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். தேவையில்லாத பவர் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஃப்ரிட்ஜ் கூட நான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு நான் அதை காமிக்கலை. அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு ஐஸ் அதிகமாக ஸ்டோர் ஆகாது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், தலைவாணிலாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாங் பெட்ஷீட்டில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா டஸ்ட் படியாது. நாங்கள் இதெல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சு கவர் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். ஸோ வந்தோடனே நம்ம எடுத்து போட்டு படுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பாய் வந்து இந்த மாதிரி நம்ம பீரோ மேலே அந்த மாதிரி எங்கேயாவது வச்சுட்டு போயிடலாம். இப்போ யாரும் மேக்ஸிமம் பாயில் படுக்கிறது இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா பாய் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. நாங்கள் இன்னைய வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் லேசாக தொடச்சிட்டு நம்ம அப்படியே உள்ள எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.